அன்பர்க்கு உயிர் தந்த சாயிநாதரே, உங்களுக்கு எங்கள் போற்றி போற்றி. ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையின் மீதான ஆர்வம் உனக்கு மிகுதியாக இருக்கும் பொழுது முன்னேற்றம் என்ற ஒன்று மட்டும் மந்தமாகவே சென்று விடுமா? குழந்தையே, நீ ஈடுபடும் செயல்களில் நிதானமான கண்ணோட்டம் உன்னில் அதிகரித்து உள்ளது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இதுநாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில், நல்ல வழியில் அழைத்து செல்ல, பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் நான். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தீப ஒளியில் ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்வு. நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய். இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும்.
உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது, அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். எல்லாம் சாதகமாகவே நிகழப்போகிறது கண்முனையே. எல்லாம் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே வாய்விட்டு சொல்லும் அளவிற்கு பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நிகழப்போகிறது. உன் வாழ்வில் நிச்சயமாக நிகழப்போகிறது. தாயின் ஆசியோடு இன்று நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறட்டும். சாய் ராஜாவின் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன். இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது, இருக்கவும் நான் விடமாட்டேன். உன் கடமையை செய்து கொண்டே இரு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாகி இருப்பதால்தான் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்து நான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியவே புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே வேதனை அடைகிறாய். எதற்குமே கலங்காதே. உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதற்காகத்தான் உன்னில் இருக்கும் பக்தியைக் கண்டு நான் வியந்து கொண்டே இருக்கிறேன். உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது. என் பிள்ளைக்கு சாயப்பா என்றால் உயிராய் நினைக்கும் என் குழந்தைக்கு பக்தியும் பாசமும் நான் அன்பையும் செலுத்திக் கொண்டே இருப்பேன். அதனுடன் உன்னிடம் உன் சாயப்பா எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு. உனக்கான பரிசை உன் சாயப்பா நிச்சயமாக தருவேன். உன் தாயாக தகப்பனாக நான் எப்பொழுதும் என் கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை காப்பேன் என் பிள்ளையே. எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு வெற்றியும் உண்டு. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை நாடி வந்து விட்டாயல்லவா? கேட்டதை கொடுத்து நான் மகிழ்ச்சி அடைவேன். நீ எதற்காக இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாயோ அதற்கு இப்பொழுது முடிவு கிடைத்து விட்டது, கிடைத்தே விட்டது. நீ விரும்பியதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது. அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து
உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாகவே இந்த நாள் இருக்கும். திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் என்பதை மனதில் தீர்க்கமாக நம்பு. திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவருக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கை புத்தகத்தில். எனவே வென்றோமா தோற்றோமா என்பதில் அல்ல வாழ்க்கை, அதிலுள்ள சாதுரியத்தை புரிந்து கொண்டோமா என்பதில் இருக்குது நம்மளுடைய அழகிய வாழ்க்கை. சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைபிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். கடினமான கஷ்டத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொண்ட உன்னுடைய மனம் இப்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்ட உன் மனம் இப்பொழுது சிறு கஷ்டத்தை கூட தாங்க முடியாமல் ஏன் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். நீ நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடத்துவேன். பாதைகள் நிறையவே இருக்கிறது. அனைத்தையும் தாண்டி வந்து அனைத்து தடைகளையும் தகர்ந்து எறிந்துவிட்டு அனைத்தையும் தாண்டி வந்து நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்துமே உனக்கு தெரியுமோ அல்லையோ? நான் உனக்கு அதிகமாகவே காட்டியிருக்கிறேன். அதை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். எது வந்தாலும் மனதை மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நான் நடத்தி காட்டுகிறேன். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நம்பிக்கையை விட்டு விடாதே. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா சாயிநாதரே என்று கேட்காதே, முடியும் என்று நம்பு. நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமே அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு, நான் இருக்கிறேன். நடந்ததை யோசிப்பதை விட்டுவிடு. உனக்கு நடந்து முடிந்ததை யோசனை செய்வதை முதலில் விட்டுவிடு. ஆறுதல் தேடாதே. மற்றவர்களிடம் ஆறுதல் தேடவே தேடாதே. உனக்கான மாறுதலை முதலில் நீ தேடத் துவங்கு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய வெற்றியில் அழைத்து செல்வேன். உன்னை எழ வைப்பேன், வெற்றியடைய வைப்பேன். தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். சாயிநாதரே, நான் உங்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது?
நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அனைத்திற்கும் பொறுப்பு நீயாக இருக்கவே முடியாது. அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியாக இரு. உனக்கு என்று கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். உனக்கு வேண்டியதை சரியான இடத்திலிருந்து உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் செய்வேன். உனது திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றித் தர உன் சாயப்பா இருக்கிறேன். தைரியமாக இரு. மனம் தளர்ந்து விடாதே. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் நானே உனக்கு தருவேன். நானே உனக்கு வழங்குவேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிடு. நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்ததையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே. உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ. முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய்?